Hello friends, welcome to INS Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கமிட்டிஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளி. நம்ம மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இது தேர்ட் பார்ட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கமிட்டிஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளி. கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளி வந்து ஒரு வாஸ்டான ஒரு கண்ட்ரிக்கு ஒரு கான்ஸ்டியூஷனை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸை தனித்தனியாக பிரிச்சுட்டு அதுக்கு ஒரு கமிட்டி க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த ஒரு கமிட்டிக்கும் ஒரு லீடரை போடுறாங்க. அவங்களுக்கு கீழே மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு செப்பரேட் டாபிக் எடுத்துக்கிட்டு அது சம்மந்தப்பட்ட டிராஃப்டை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக தான் கமிட்டிஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளி அப்பாயிண்டட் நம்பர் ஆஃப் கமிட்டிஸ் டு டீல் வித் த டிஃப்ரெண்ட் டாஸ்க் ஆஃப் கான்ஸ்டியூஷன் மேக்கிங். அவுட் ஆஃப் திஸ் 8 மேஜர் கமிட்டி இருக்குது. இதில் 8 மேஜர் கமிட்டிஸ். ஸோ இந்த மேஜர் கமிட்டிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். மைனர் கமிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. ஒரே ஒரு ரீட் மட்டும் கொடுத்துக்கோங்க, அது போதும். ஸோ நான் வந்து மேஜர் கமிட்டிஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மேஜர் கமிட்டி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனியன் பவர்ஸ் கமிட்டி. நான் வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்து உங்களுக்கு இதை சொல்லித்தரேன். ஸோ அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். அப்படின்னா பவர் ஜவஹர்லால் நேரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூனியன் பவர் யூனியன் கான்ஸ்டியூஷன், இது ஜவஹர்லால் நேரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று இருப்பார் ஜவஹர்லால் நேரு, ஸ்டேட்ஸ் கமிட்டி. ஓகே, இது ஜவஹர்லால் நேரு. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஒன்று யூனியன் பவர், இன்னொன்று யூனியன் கான்ஸ்டியூஷன், அதுக்கடுத்து ஸ்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பர்சன் சர்தார் பட்டேல் ஞாபகம் வச்சுக்கலாம். சர்தார் பட்டேல் வந்து ப்ராவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி. இந்த ப்ராவின்ஸ்ன்னு வந்தாலுமே சர்தார் பட்டேல் வந்துடுவார். ஸோ இவர் வந்து ப்ராவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் இந்த கமிட்டி, அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மைனாரிட்டிஸ் அண்ட் ட்ரைபல் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ், சர்தார் பட்டேல். ஸோ இதுவும் வந்து ஃப்ராக்மெண்ட்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மைனாரிட்டிஸ், ட்ரைபல் ஏரியாஸ், எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ், இது எல்லாமே ஃப்ராக்மெண்ட்ஸ், கண்ட்ரியில் இருக்கிற ஒரு ஃப்ராக்மெண்ட்ஸ். இது எல்லாமே அதையும் சர்தார் பட்டேல் தான் டீல் பண்ணுறாரு. ப்ராவின்சஸும் ஃப்ராக்மெண்ட்ஸ் தான். ஸோ அதையும் சர்தார் பட்டேல் டீல் பண்ணுறாரு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ரெண்டுமே வந்து சர்தார் பட்டேல். அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய ஒரு கமிட்டி அப்படிங்கிறதுனால சப்கமிட்டிஸ் போடுறாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கான சப்கமிட்டி பார்த்தீங்கன்னா ஜேபி கிருப்லானி, ஜேபிகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஜேபிகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிஸ் ஹெச்சி முகர்ஜி, ஹெச்எம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனாரிட்டி ஹெச்எம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெச்எம் வந்து கம்மியாக தானே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனாரிட்டி ஹெச்சி முகர்ஜி. North East Frontier Tribal Areas and Assam Excluded and Partially Excluded Areas Subcommittee, Gopinath Bardoli. So North East Frontier, North East மணி வச்சுக்கோங்க. Tribal areas கோபிநாத். இவர் வந்து ட்ரெக்கிங் போகிறாரு அப்படி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. கோபிநாத் வந்து ட்ரைபல் ஏரியாஸ்குள்ளே போகிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து எக்ஸ்க்ளூடட் பார்ஷியல் எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ், ஏவி தக்கர். இது வந்து பார்ஷியலி எக்ஸ்க்ளூடட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்க்ளூசிவ் ஏவிடி எக்ஸ்க்ளூசிவ் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ட்ரைபல் ஏரியாஸ் சப்கமிட்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இன்னும் ஒரு முக்கியமான கமிட்டி இருக்குது, டிராஃப்டிங் கமிட்டி. டாக்டர் அம்பேத்கர், இது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராஜேந்திர பிரசாத் இருக்கார். ராஜேந்திர பிரசாத் 2 கமிட்டி, ஒன்று ரூல்ஸ், இன்னொன்று ஸ்டியரிங். ரூல்ஸை வந்து ஸ்டியர் பண்ணுறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி, ஸ்டியரிங் கமிட்டி. ஓகே, ஈஸியாக இருக்குல்ல உங்களுக்கு இப்படி ஞாபகம் வச்சுக்க. ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஜவஹர்லால் நேரு 3 கமிட்டி இருக்காரு. ஜவஹர்லால் நேரு, யூனியன் பவர்ஸ், யூனியன் கான்ஸ்டியூஷன், இன்னொன்று ஸ்டேட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்தார் பட்டேல், இவர் வந்து ஃப்ராக்மெண்ட்ஸ், ப்ராவின்ஷியல் கான்ஸ்டியூஷன், அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மைனாரிட்டிஸ், ட்ரைபல், எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே 5 சப்கமிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட்
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு பார்த்தோமா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஜேபி கிருப்லானி. மைனாரிட்டிஸ் ஹெச்சி முகர்ஜி. நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ட்ரைபல் ஏரியாஸ் அண்ட் அஸ்ஸாம் எக்ஸ்க்ளூடட். ஸோ ட்ரைபல் ஏரியாஸ் கோபிநாத் பர்தோலாய். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஏவிடி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ ஏவி தக்கர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ட்ரைபல் ஏரியாஸ் சப் கமிட்டி. அவ்வளோதான். அப்புறம் டிராஃப்டிங் அம்பேத்கர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் 2 கமிட்டி இருக்கார், ரூல்ஸை ஸ்டியர் பண்ணுறார். ஸோ ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி, ஸ்டியரிங் கமிட்டி. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மைனாரிட்டிஸ் கமிட்டி நீங்கள் ஒரு ரீட் மட்டும் கொடுத்துக்கோங்க. டிராஃப்டிங் கமிட்டி. ஸோ டிராஃப்டிங் கமிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபங்க்ஷனை வந்து இந்த டிராஃப்டிங் கமிட்டி பண்ணுவாங்க. ஸோ எப்போ இது செட்டப் பண்ணுறாங்கன்னா ஆகஸ்ட் 29, 1947 செட்டப் பண்ணுறாங்க. 7 மெம்பர்ஸ் இருக்காங்க இதில். யாருன்னா ஃபர்ஸ்ட் அம்பேத்கர், இவர் தான் சேர்மன். கோபாலசாமி ஐயங்கார், அல்லடி கிருஷ்ணசாமி ஐயர், கேஎம் முன்ஷி, முகமது ஷாதுல்லா, மாதவராவ். இவர் வந்து பிஎல் மிட்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்பார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிடி கிருஷ்ணமாச்சாரி, டிபி கைத்தனை ரீப்ளேஸ் பண்ணியிருப்பார். Drafting committee, after taking into consideration of proposals of various committee, prepared the first draft of Constitution of India, which was published in February 1948. First published பண்ணது February 1948. இது வந்து பப்ளிக் ஓட்டிங்காக கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து சஜஷன் கொடுக்கலாம், இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சஜஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதனால் February 1948 வந்து இதை வெளியே விடுறாங்க. ஆகஸ்ட் 29, 1947 தான் கமிட்டியை செட்டப் பண்ணுறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. Proposed amendments in the light of public comments, criticism, suggestion. Drafting committee prepared second draft வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதை அக்டோபரில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இப்போது எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 6 months தான் எடுத்துக்கிறாங்க. 141 days தான் இவங்க சிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இது வந்து டிராஃப்டிங் கமிட்டி. இதில் இருக்கிற மெம்பர்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதை எப்போ செட்டப் பண்ணாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 29, 1947. enactment of constitution. ஸோ enactment of constitution பார்த்தீங்கன்னா ஃபைனல் டிராஃப்டை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா November 4, 1948. November 1948 ஃபைனல் டிராஃப்ட் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரீடிங் செகண்ட் ரீடிங்லாம் வரும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு எப்போனா November 46, 1949 இது மேலே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மோஷனை மூவ் பண்ணுறாங்க. ஸோ அதிலிருந்து இப்போ வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ November 26, 1949 கான்ஸ்டியூஷனை வந்து அடாப்ட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக அவுட் ஆஃப் 299 மெம்பர்ஸ் 284 மெம்பர்ஸோடைய சிக்னேச்சர் இதில் இருக்கும், இன்க்ளூடிங் த பிரசிடெண்ட். மொத்தம் எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 395 ஆர்டிகல்ஸ், 8 ஷெட்யூல்ஸ் அண்ட் ப்ரீஆம்பிள். ஸோ இது மூணும் சேர்த்து தான் கான்ஸ்டியூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்த கான்ஸ்டியூஷனில் இருக்குது 395 ஆர்டிகல், 8 ஷெட்யூல்ஸ். ப்ரீஆம்பிளை எப்போ எனாக்ட் பண்ணுறாங்கன்னா மொத்த கான்ஸ்டியூஷனையும் வந்து முடித்ததுக்கு அப்புறமா தான் ப்ரீஆம்பிளை வந்து எனாக்ட் பண்ணுறாங்க. ஸோ டாக்டர் அம்பேத்கர் தான் வந்து அப்போ லா மினிஸ்டர். He piloted the draft constitution of the assembly. இவரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா யாருன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். Brilliant writer, constitutional expert, undisputed leader of a scheduled caste and chief architect of constitution of India. இவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மாடர்ன் மனு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ he is a father of constitution of India, chief architect of constitution of India and modern manu. Enforcement of constitution. Some provision of constitution pertaining to citizenship. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா November 26, 1949 கான்ஸ்டியூஷனை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரிப்பப்ளிக் டே என்னைக்கு நமக்கு January 26, 1930 தானே. ஸோ இப்போ அடாப்ட் பண்ணிவிட்டு ஒரு சில ஆர்டிகல்ஸை மட்டும் இவங்க
அப்போவே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எந்தெந்த ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 6, 7, 8, 9, 60, 234, 266, 267, 279, 280, 288, 291, 292, 293 இது எல்லாமே வந்து November 26, 1949 அப்போவே வந்துச்சு. ஸோ இதெல்லாம் என்னென்ன இருக்குது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் டீல் பண்ணுற ஆர்டிகல்ஸ் 5, 6, எலெக்ஷன் டீல் பண்ணுற ஆர்டிகல்ஸ், ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட்டுக்கான ஆர்டிகல்ஸ், டெம்பரரி டிரான்சிஷனல் ப்ரொவிஷன்ஸ்க்கான ஆர்டிகல்ஸ், ஷார்ட் டைட்டிலுக்கான ஆர்டிகல்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஆர்டிகல்ஸ்குள்ளே கம்பைன் ஆகிருக்கு. The remaining provision of constitution came into force on January 26, 1950. ஏன் January 26 அவ்வளோ வெயிட் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னா அன்னைக்கு தான் வந்து பூர்ண ஸ்வராஜ் 1930 பூர்ண ஸ்வராஜ் டே வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க பூர்ண ஸ்வராஜ். ஸோ இதை வந்து லாகூர் செஷன் ஆஃப் 1929 பூர்ண ஸ்வராஜ் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்திருப்பாங்க. அதுபடி 1930 செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதனால் January 26, 1950 கான்ஸ்டியூஷனை கமென்ஸ் பண்ணுறாங்க. ஸோ டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் அது டேட் ஆஃப் அடாப்ஷன். So with the commencement of a constitution, India Independence Act of 1947 and the Government of India Act 1935 with all enactments amending or supplementing the later act were repealed. The abolition of Privy Council Jurisdiction Act was however continued. So Privy Council வந்து abolish பண்ணிருப்பாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி ஆஃப் த காங்கிரஸ். ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் பார்ட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் மெட்டீரியல் ஃபார் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. இவங்க வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்கு முன்னாடியே வந்து இவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருப்பாங்க, ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இதில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ ஜவஹர்லால் நேரு இவர் தான் சேர்மன், அசஃப் அலி, KM முன்ஷி, கோபாலசாமி ஐயங்கார், KT ஷா, DR கட்கில், ஹுமாயூன் காபிர், சந்தானம், K சந்தானம். Later on the chairman's proposal it was resolved that Krishna Kriplani be co-opted as member and convener of a committee. So Krishna Kriplani இவர் தான் member and convener. இந்த கமிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு சிட்டிங் தான் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து நியூ டெல்லியில் 1946, செகண்ட் வந்து பாம்பே, அதுவும் 1946. இது ஜூலை, இது ஆகஸ்ட். அவ்வளோலாம் இதோ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 2 சிட்டிங், ஃபஸ்ட்டு டெல்லியில், அதுக்கடுத்து பாம்பேயில் 1946 நடந்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இவங்க வந்து ஃபுல் ப்ளூ பிரிண்ட்டையே வந்து ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் செஷன் நடத்தலாம், எத்தனை செஷன், எந்தெந்த செஷனில் என்னென்ன, எத்தனை கமிட்டிஸ் க்ரியேட் பண்ணலாம், எல்லாமே வந்து இதில் இவங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. கிரிட்டிசிசம் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. ஸோ கிரிட்டிசிசம் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ பார்ட் 4 அடுத்த வீடியோவில் நீங்கள் இதை கண்டிப்பாக பாருங்கள். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், இதை விட்டுறாதீங்க. இதை படிக்காமல் போயிடலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க, கண்டிப்பாக இதை படிக்கணும். ஸோ நிறைய கொஷின்ஸ் இதிலேருந்து வந்திருக்கு. அடுத்த வீடியோ நம்ம அதை பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். உங்களுக்கு ஏதாச்சும் குவரிஸ் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நாங்கள் 24 ஹார்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அதை சால்வ் பண்ணி கொடுப்போம்.